கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் ஆரணி குப்புசாமி முதலியார் அவர்களின் இந்திராபாய் அல்லது இந்திரஜால கள்ளன் என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 34. நிறைவு பகுதி. முஷ்டிகரம் வண்டியில் ஏறி சென்ற பொழுது அவ்வண்டியை கவனித்தவர்கள் ஒருவரும் அச்சமயம் அகப்படவில்லை. கிருஷ்ணாராவ் சற்று நேரம் சிந்தித்தான். இனி தான் பழையபடி பெரியசாமி பிள்ளை என்ற இந்நகரில் தலை காட்ட முடியாதென்று அவனுக்கு நன்றாக புலப்பட்டு விட்டிருக்கும். மேலும் இனி சீக்கிரம் முஷ்டிகரம் என்ற கள்ளன் யார் என்பது எங்கும் தெரிந்துவிடும் என்றும் அவன் அறிவான். ஆகையால் இரவு வரையிலாவது, தக்க சமயம் வரும் வரையிலாவது எங்கேனும் ஒளிந்திருந்து இத்தனை நாட்களாக களவும் கொலையும் செய்து சம்பாதித்த பொருளை எடுத்துக்கொண்டு தூரதேசம் போய்விடவே முயல்வான். ஆனால் இச்சமயத்தில் எங்கு போய் சீக்கிரம் புதங்கிக் கொள்வான்? தன் பழைய ஆட்களிடம் செல்ல மாட்டான். ஏனெனில் இத்தகைய கள்ளத்தலைவர்கள் எல்லாம் செல்வாக்கோடு அவர்கள் அகப்படாமல் தப்பித்துக் கொண்டிருக்கும் வரையில்தான் அவர்களுடைய ஆட்கள் அடங்கி கூட்டாளிகளாக இருப்பார்கள். தலைவன் இத்தகைய மறுபடியும் மீள முடியாத ஆபத்தில் சிக்கிக் கொண்டாலோ அவர்களே அவனை கொன்றுவிட்டு அவன் பொருட்களை அபகரித்துக் கொள்வார்கள். அக்கள்ளக்கூட்டத்தாரிடம் இப்பொழுது செல்ல மாட்டான். வேறெங்கு செல்வான் என்று அவ்வாறு கிருஷ்ணாராவ் சிந்தித்துக் கொண்டிருந்தான். அந்த சமயம் திடீரென்று புது சிநேகிதனான சீனாக்காரன் என்ற அந்த சங்குவை பற்றி நினைப்பு வந்தது. ஆம், அங்குதான் சென்றிருப்பான். சீனாக்காரன் காட்டி கொடுத்து விட்டது அவனுக்கு தெரியாது. அப்படி இல்லாவிடினும் முஷ்டிகரம் எங்கு ஒளிவான் என்பது சங்குவுக்கு தெரியலாகும் என்று கருதினான். கிருஷ்ணாராவ் உடனே ஜெகதீசன் முதலியவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்றான். அதற்குள் ஜெகதீசன் பூர்ண ஸ்மரணையடைந்து இந்திராபாய் முதலியவர்களுக்கு நடந்த சங்கதியை கூறிக்கொண்டிருக்கிறான். கிருஷ்ணாராவ் உடனே அவர்களை அழைத்துக் கொண்டு வண்டியில் ஏறி நேராக சங்கு வீட்டிற்கு சென்றான். அச்சமயம்தான் சங்கு முஷ்டிகரத்திற்கு முறிப்பு மருந்து தருவதாக ஏமாற்றிவிட்டு அவனுக்கு ஸ்மரணை நீங்கிவிட்டதை அறிந்து அவன் காட்டிய சட்டைப்பையை பற்றி சிந்தித்தான். நாம் உன் $70 லட்சம் எங்கே வைத்திருக்கிறாய்? அந்த இடத்தை கூறு என்று கேட்டதற்கு இவன் அப்படியே கூறுவதாக சம்மதிப்பவனைப் போல சமிக்கை செய்துவிட்டு சட்டையை தொட்டு காட்டினானே. இதென்ன அர்த்தம்? சட்டையால் நாம் என்ன தெரிந்து கொள்வது என்று சிந்தித்து கடைசியில் சட்டை சேபிகளில் ஒன்றில் கைவிட்டு பார்த்தான். அதில் கடிகாரமும் பணப்பையும் இருந்தது. கையை மேலே எடுக்கும் சமயம் தெருக்கதவை யாரோ ஆத்திரத்தோடு தட்டுவதை கேட்டு திடுக்கிட்டு கதவை திறந்தான். வாயிற்படியில் கிருஷ்ணாராவும் அவன் பின்னால் 4-5 ஆட்களும் இந்திராபாயும் நிற்பதைக் கண்டதும் பெரும் திகிலடைந்து விழித்தான். வந்தவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். கிருஷ்ணாராவ், சங்கு, நீ பயப்பட வேண்டாம். முஷ்டிகரம் இருக்கும் இடத்தை காட்டு சீக்கிரம் என்றான். கிருஷ்ணாராவுக்கு முஷ்டிகரம் அந்த வீட்டில்தான் இருக்கிறான் என்று நிச்சயமாக தெரியாதாகையால் அவன் பொதுவாகத்தான் முஷ்டிகரம் எங்கிருக்கிறானோ அந்த இடத்தை நீதான் தெரிந்து எனக்கு காட்ட வேண்டும் என்று கருத்துடனே கூறினான். ஆனால் சங்கு குற்றமுள்ளவனாதலால் முஷ்டிகரம் நம் வீட்டில் இருப்பதை கிருஷ்ணாராவ் எப்படியோ தெரிந்து கொண்டுதான் ஆட்களோடு வந்து விட்டான் என்று எண்ணிக்கொண்டு, நான் முன்னமே உமக்கு வாக்களித்தபடி நடந்து கொண்டேன், எப்பொழுதும் அப்படி நடந்து கொள்வேன், வாருங்கள் முஷ்டிகரத்தை காட்டுகிறேன் என்று கூறிக்கொண்டே அவர்களை அழைத்துக்கொண்டு மேல் மாடிக்கு சென்று அங்கிருந்த நிலவரை கதவை திறந்தான். கிருஷ்ணாராவ் கீழே இருக்கும் மீனை பார்த்து, கீழே அறையில் முஷ்டிகரம் இருக்கிறானா என்றான். சங்கு ஆம் என்றவுடன் கிருஷ்ணாராவ் உடனே தன் கைத்துப்பாக்கியை கரத்தில் எடுத்துக்கொண்டு சங்கை நோக்கி ஏதேனும் சூது செய்தாலோ உடனே சுட்டு தள்ளிவிடுவேன் என்று கூறுவது போல, சரி முன்னே நட என்றான். சங்கு புன்னகையோடு முன்னே ஏணி வழியாக இறங்க கிருஷ்ணாராவ் பின்னால் இறங்கிக் கொண்டே ஜெகதீசனையும் துப்பறிபவர்களில் ஒருவனை மட்டும் கூட வரும்படிக்கும் மற்ற பேரை மேலேயே இருக்கும்படிக்கும் கூறினான். இவர்கள் கீழே இறங்கியதும் சங்கு நாற்காலியில் இருக்கும் முஷ்டிகரத்தை சுட்டிக்காட்டி, இதோ முஷ்டிகரம் என்றான். கிருஷ்ணாராவ் சொல்லனாத வியப்பும் கலக்கமும் அடைந்து முஷ்டிகரத்தின் அருகில் சென்று அவனை உற்று நோக்கினான். அவன் தேகத்தில் உள்ளங்கால், உள்ளங்கை, மார்பு, நெற்றி, மூக்குமுனை, உச்சி முதலிய பல இடங்களை நன்றாக தொட்டு பார்த்தான். கடைசியில் சங்கை நோக்கி நடந்த சங்கதி என்ன என்றான். சங்கு, இவன் திடீரென்று சற்று நேரத்திற்கு முன் என்னிடம் மிக்க களைப்போடு வந்து நீ அவனை பிடிக்க வருவதாகவும் நான் காப்பாற்ற வேண்டும் என்றும் கூறினான். நான் என்னால் முடியாதென்று கூறினேன். அவன் பயங்கரமாக என்னை நோக்கியவும் நான் ஒன்றும் தோன்றாமல் சற்று நேரம் சிந்திப்பவன் போல திரும்பி நின்று கொண்டிருந்தேன். அந்த சமயம் இவன் எதையோ குடிப்பது போல சத்தம் கேட்கவே சட்டென்று திரும்பி பார்த்தேன். அதற்குள் இவன் தன்மடியில் வைத்துக் கொண்டிருந்த ஒரு புட்டியில் இருந்த பாஷாணத்தை எடுத்து குடித்து விட்டான் என்றான். கிருஷ்ணாராவிற்கு ஒருவன் பேசும்பொழுது அவன் முகத்தில் உண்டாகும் குறிகளால் அவன் கூறுவது மெய்யென்றும் பொய்யென்றும் அறிந்து கொள்ளும் சக்தி உண்டு. அதோடு தேக தத்துவ சரித்திர ஆராய்ச்சியில் முஷ்டிகரத்தை பல இடங்களில் தொட்டு பார்த்த பொழுது அவன் பிராணன் தேகத்தை விட்டு நீங்கவில்லை என்று உணர்ந்து கொண்டான்.
ஆயினும் உடனே சங்கு கதை வெளியிடலாகாது என்று கருதி சற்று சிந்தித்தான். கடைசியில் இங்கு பார்த்தால் ஏதேனும் உளவு ஆகப்படும் என்று கருதி மெதுவாக அந்த இடத்தை சாதாரணமாக பார்ப்பவன் போல நாற்புறங்களிலும் பார்க்கத் தொடங்கினான். கிருஷ்ணராவ் ஒரு மூலையில் இருந்த இரும்பு கதவை கண்டான். ஆனால் அதை பற்றி ஒன்றுமே கேட்காமல் அதன் அருகில் இருந்த அலமாரிக்கு சென்று அதனை திறந்தான். அதில் ஒரு பாத்திரத்தில் முஷ்டிகரத்திற்கு அளித்த மரணபானம் இருக்கிறது. கிருஷ்ணராவ் அதை எடுத்துக்கொண்டே கீழ்கண்ணால் சங்கின் முகத்தை நோக்கினான். அப்பொழுது சங்கின் முகம் எழுத்ததையும் அதில் உண்டான திகிலையும் கண்டு இதில் விஷம் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டான். சங்கு திகிலோடு எதிரில் நிற்கிறான். கிருஷ்ணராவ் அந்த பானத்தை கையில் எடுத்துக்கொண்டு இது என்ன என்றான். சங்கு, இது ஒரு சாதாரணமான மருந்து என்றதும் கிருஷ்ணராவ், அப்படியானால் இருவரும் கொஞ்சம் கொஞ்சம் அருந்துவோம் என்று அருகில் இருந்த கிண்ணத்தை எடுத்து அந்த பானத்தை அதில் விடச் சென்றான். சங்கு பார்த்தான். இனி இவனிடம் உண்மையை கூறாவிட்டால் பெருமோசம் நமக்கே ஆபத்தாக முடியும் என்று கருதி கொண்டு, கிருஷ்ணராவ், என்னை காப்பாற்றுவதாக முன்னமே வாக்களித்திருக்கிறாய். நான் நடந்த சங்கதியை கூறிவிடுகிறேன் என்றான். கிருஷ்ணராவ் ஜெகதீசன் முதலியவர்களை எட்டச் செல்லும்படி கூறிவிட்டு சங்கை நோக்கி, தாமதம் செய்ய இது சமயமல்ல. என்ன சங்கதி நடந்தது? உண்மையை கூறு. நீ கூறுவதில் பொய் இருந்தால் அதை நான் அறிந்து கொள்வேன் என்றான். சங்கு அப்படியே கூறுகிறேன் என்று நடந்த சங்கதியை கூறி கடைசியில் முஷ்டிகரம் $70 லட்சம் இருக்கும் இடத்தை வெளியிடுவதாக கூறி சட்டையை காட்டியதும் கூறினான். கிருஷ்ணராவ் அதை கேட்டதும், நீ அதற்கென்ன செய்தாய்? அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டாயா என்றான் சங்கு. நான் ஒரு ஜேபியை பார்த்தேன். அதில் கடிகாரமும் சிறு பணப்பையும் தான் இருந்தது. அதை எடுக்கும் பொழுதுதான் நீங்கள் வந்து கதவை தட்டினீர்கள் என்றான் கிருஷ்ணராவ். சரி சரி, இவன் எவ்வளவு காலம் வரையில் இவ்வாறு பிராணன் நீங்காமல் இருப்பான்? இதற்கு முறிப்பு ஏதோ இருந்தால் அதனை மறுபடியும் உயிர்ப்பித்து விட்டால் உன்னை பூரணமாக காப்பாற்றுவேன் என்றான். சங்கு, இவன் இப்படியே சில நாட்கள் இருப்பான். ஆனால் முறிப்பு மருந்து கொடுத்து 3 மணி நேரத்தில் இவனை எழுந்திருக்க செய்யலாம் என்றான். கிருஷ்ணராவ், சரி, அந்த முறிப்பு மருந்தை என்னிடம் அளித்து அதை கொடுக்க வேண்டிய முறையும் கூறிவிடு என்றான். சங்கு உடனே அங்கிருந்து இரும்பு கதவை திறந்து அந்த சிறு அறைக்குள் சென்று ஒருவித மூலிகை தூளையும் ஒரு பெட்டியில் மருந்தையும் எடுத்து வந்து கிருஷ்ணராவிடம் அளித்து, இத்தூளை கனகனவென்று இருக்கும் நெருப்பில் போட்டால் புகை கிளம்பும். அப்புகையை 2 நிமிடம் இவன் மூக்கில் ஏற்றினால் நின்று போயிருக்கும் இரத்த ஓட்டம் ஆரம்பித்து சுவாசம் வரத் தொடங்கும். கண்களை திறப்பான். அப்பொழுது இந்த மருந்தை வாயில் விட்டுவிட்டால் சற்று நேரத்திற்குள் சாதாரண நித்திரை வந்து 2 அல்லது 3 மணி நேரத்திற்குள் பூர்ண ஸ்மரணையோடு விழித்துக் கொள்வான் என்றான். கிருஷ்ணராவ், சரி, நீயும் என் கூட வா, பிறகு உன்னை அனுப்பிவிடுகிறேன் என்றான். சங்கு அவ்வாறே செய்ய சம்மதித்தான். கிருஷ்ணராவ், ஜெகதீசன் இவர்கள் கூடவிருக்கும் துப்பறிபவன் மூவரும் உடனே முஷ்டிகரத்தை தூக்கிக் கொண்டு ஏனின் வழியாக மேலேறினார்கள். அங்கிருந்த இந்திராபாய் முஷ்டிகரத்தை அந்த நிலையில் கொண்டதும் சொல்லனாத கலவரத்தோடு, இதென்ன, இந்த சண்டாளன் கடைசியில் இவ்வழியாக நீதிக்கு தப்பித்துக் கொண்டு நரலோகம் சேர்ந்தான் என்றாள். கிருஷ்ணராவ் அந்த சமயம் உண்மையை வெளியிடலாகாது என்று கருதி அவ்வாறு செய்யவே முயன்றான். ஆயினும் அவன் அருந்திய பாஷானம் இன்னதென்று தெரிந்துவிட்டது. இவன் பிராணன் நீங்கும் முன் முறிப்பு மருந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. இவன் நீதிக்கு தப்ப மாட்டான் என்று கூறி, இவனை சீக்கிரம் வண்டியில் ஏற்றுங்கள். ஜெகதீசன், முஷ்டிகரம் மூவரும் இவ்வண்டியில் செல்லலாம். நமது நண்பர்கள் சங்குவை அழைத்துக் கொண்டு இன்னொரு வண்டியில் வரட்டும் என்று துப்பறியும் ஆட்களை குறிப்பாக நோக்கினான். அவ்வாறே யாவரும் வண்டிகளில் ஏறிக்கொண்ட பின் வண்டிகள் போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி புறப்பட்டன. கிருஷ்ணராவ் முஷ்டிகரம் தன் $70 லட்சம் இருக்கும் இடத்தை கூறுவதாக வாக்களித்து சட்டையை காட்டினான் என்று சங்கு கூறியதை மறுக்கவில்லை. வண்டி செல்லத் தொடங்கியதும் அவன் முஷ்டிகரத்தின் உட்சட்டையின் முன்பாகத்தில் ஆழமாக நீலப்பட்டை வைத்து தத்திருக்கும் இடத்தை தொட்டு பார்த்தான். உடனே அவன் முகத்தில் மிக்க சந்தோஷம் பிரகாசம் தோன்றியது. நாம் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இவன் நமக்கு தக்க பரிசு வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று கூறிக்கொண்டு தன் கத்தியை எடுத்தான். ஜெகதீசனும் இந்திராபாயும் சங்கதி இன்னதென்று அறியாமல் வியப்போடு கிருஷ்ணராவை நோக்கினார்கள். கிருஷ்ணராவ் முஷ்டிகரத்தின் சட்டையிலுள்ள மார்பு பட்டையின் தையலை அறுத்து அதற்குள்ளிருந்து நீளமாக மடித்த ஒரு கடிதத்தை எடுத்தான். ஜெகதீசனும் இந்திராபாயும் வியப்போடு நோக்கினார்கள். கிருஷ்ணராவ் கடிதத்தை பிரித்து தன் துடைமேல் வைத்துக்கொண்டு நோக்கினான். அதில் ஒரு கட்டிடத்தில் உள்ள 2 அறைகளின் படம் வரையப்பட்டிருந்தது. அதோடு அவற்றில் ஒரு அறையில் முஷ்டிகரம் கூறிய பணம் வைக்கப்பட்டிருந்த இடம் குறிக்கப்பட்டிருந்தது. இத்தகைய விஷயங்களில் நல்ல அனுபவம் உள்ள கிருஷ்ணராவ் சுலபமாகவே அவற்றையும் அறிந்து கொண்டு அக்கடிதத்தை மடித்து தன் ஜேபியில் வைத்துக்கொண்டு ஜெகதீசன், இந்திராபாய் இவர்களிடம், இத்துஷ்டன் களவாலும் கொலையாலும் இதுவரையில் 2 கோடி பணம் சேர்த்து வைத்திருக்கிறான் என்றான். அதற்குள் வண்டிகள் போலீஸ் ஸ்டேஷன் எதிரில் சென்று நின்றன. கிருஷ்ணராவ், ஜெகதீசன் முஷ்டிகரத்தை தூக்கி கொண்டு போய் ஒரு அறையில் மஞ்சத்தில் கிடத்தினார்கள். கிருஷ்ணராவ் உடனே அவனை நன்றாக சோதனை செய்தான். அவன் வெளிச்சட்டை சேவிகளில் கடிகாரம், பணப்பை மட்டுமே இருந்தன. உட்சட்டையில் ஒரு கள்ள அறையில் ஒரு சிறு புட்டி இருந்தது. கிருஷ்ணராவ் அதில் இருந்த திராவகத்தை பார்த்ததும், இவன் கடைசியில் நமக்கு கடுக்கா கொடுக்கவே ஆயத்தமாக இருந்தான். இப்பாஷாணத்தை அருந்தினால் புட்டியை கீழே வைக்கும் முன் பிராணன் நீங்கிவிடும் என்று கூறி அதை தன் ஜேபியில் வைத்துக் கொண்டான்.
கடைசியில் தப்ப ஒரு வழியுமின்றி அகப்பட்டு கொண்டால் உடனே தற்கொலை புரிந்து கொள்ளவே முஷ்டிகரம் எண்ணியிருந்தான். கிருஷ்ணராவ் உடனே சங்கை நோக்கி நடக்கட்டும் மேலே என்றான். ஒரு பாத்திரத்தில் நெருப்பு கொண்டு வரும்படி கூறியதும் ஒருவன் போய் கொண்டு வந்தான். சங்கு கிருஷ்ணராவிடம் கொடுத்த மூலிகை சூரணத்தை நெருப்பின் மேல் தூவியதும் கொண்டல் கொண்டலாக புகை கிளம்பியது. சங்கு அப்புகை முஷ்டிகரத்தின் முகத்தில் தாக்கும்படி செய்தான். சுமார் 20 நிமிடங்கள் கழித்து சங்கு கூறியபடி முஷ்டிகரத்திற்கு உயிர்ப்பு உண்டாகியதைக் கண்டதும் கிருஷ்ணராவ் கூட மிக்க வியப்படைந்து விட்டான். உடனே முறிப்பு மறிந்து முஷ்டிகரத்தின் வாயில் விடப்பட்டது. அவன் கண்களை திறந்து பார்த்தான். எனினும் அவனுக்கு ஸ்மரணை இல்லை என்று நன்கு விளங்கியது. சங்கு கூறியபடி சற்று நேரத்திற்கெல்லாம் அவன் நித்திரை அடைந்தான். கிருஷ்ணராவ் உடனே அங்கிருந்த போலீஸ் அதிகாரியை நோக்கி, இவன் மிக்க தந்திர சாமர்த்தியமுடையவன், இன்ன காரியம் செய்வான், இன்னது செய்ய மாட்டான் என்று கூற முடியாது. அவன் எந்த விதத்திலாவது தற்கொலை புரிந்து கொள்ள முயல்வான். ஆகையால் இவன் கரங்களுக்கு உடனே விளங்கிட்டு ஒரு கயிற்றால் மஞ்சத்தின் ஒரு காலில் கட்டிவிடு. பிறகு ஒருவர் மாற்றி ஒருவர் எந்த நேரமும் இவன் எதிரில் அறைக்குள்ளாகவே இருந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்குள் கையில் கத்தி இருக்கட்டும். துப்பாக்கி இருந்தால் சுடும்படி கட்டாயப்படுத்த முயல். கத்தி இருந்தால் வீணாக காயம்பட்டு உபத்திரமடைய நேரும் என்று அஞ்சுவான். ஆனால் காவல் இருப்பவன் இவன் கிட்ட போகாமல் மிக்க ஜாக்கிரதையோடு எட்டவே இருக்க வேண்டும். இன்னும் 1 மணி நேரத்தில் பொழுது அமர்ந்துவிடும். நான் கூறியவையாவும் மறவாமல் இருக்க வேண்டும். நான் காலையில் வருகிறேன். இவனை காண்பதாக யார் வரனும் விட வேண்டாம். காலையில் நான் வருமட்டும் அந்நியர் ஒருவரையும் ஸ்டேஷனுக்குள்ளேயே விட வேண்டாம். பத்திரம் பத்திரம் என்றான். 2 நிமிடங்கள் கழித்து கிருஷ்ணராவ், இந்திராபாய், ஜெகதீசன் மூவரும் வண்டி ஏறி ஒரு பக்கமாகவும் சங்கு ஒரு பக்கமாகவும் சென்றார்கள். கிருஷ்ணராவும் இந்திராபாய், ஜெகதீசன் மூவரும் இந்திராபாயின் வீட்டில் சேர்ந்ததும் நடந்த சங்கதிகளை கேட்ட ஜீவாம்பாள், சின்னசாமி முதலிய அனைவரும் சொல்லனாத வியப்படைந்தார்கள். ஜெகதீசன் நட்சத்திரம் பத்திரிகைக்கு சமாசாரம் அனுப்புகிறவர்களில் ஒருவன் என்பது நேயர்கள் அறிந்த விஷயமே. மறுநாள் காலை நட்சத்திரம் பத்திரிகையின் விசேஷ அனுபந்தம் ஒன்று அதிகாலையில் வெளிவந்தது. எங்கு பார்த்தாலும் பத்திரிகை விற்கும் சிறுவர்கள். நட்சத்திர விசேஷ அனுபந்தம். அதி சாமர்த்திய முஷ்டிகரம் பிடிபட்டான். துப்பறியும் கிருஷ்ணராவின் ஆச்சரிய சாமர்த்தியம். நெஞ்சு திடுக்கிடும் அதியாச்சரிய மர்மங்கள் வெளியாயின என்று கூறிக்கொண்டிருந்தார்கள் என்று கூவி கூவி பத்திரிகைகளை விற்றுக் கொண்டிருந்தார்கள். அப்பத்திரிகையில் கீழ்கண்டவாறு பிரசுரிக்கப்பட்டிருந்தது. ஆச்சரியம், அதி ஆச்சரியம், வாசிப்போர் திடுக்கிடும் சம்பவங்கள். முஷ்டிகரம் கடைசியில் பிடிபட்டான். துப்பறியும் நமது சிங்கமாகிய கிருஷ்ணராவின் புகழ்ச்சிக்குரிய அற்புத சாமர்த்தியம். முஷ்டிகரம் யார் யார் யார்? நமது நகரத்தில் கொஞ்சம் காலமாக அதி ஆச்சரியமும் மிக்க தந்திர சாமர்த்தியமுமான களவுகளும் கொலைகளும் நடந்து வருவதும் அவைகள் அனைத்தும் முஷ்டிகரம் என்னும் கள்ளனால் செய்யப்படுகின்றன என்பதும் யாவரும் அறிந்ததே. முஷ்டிகரத்தின் சுய உருவத்தை ஒருவரும் காணவில்லை. ஆனால் அவனுடைய அதி ஆச்சரியமான அபூர்வ சாமர்த்திய செயல்களால் அவன் கல்வி கற்றவன் என்றும் சாத்திர ஆராய்ச்சி உடையவன் என்றும் மிக்க துணிகரமும் தந்திர சாமர்த்தியமும் உடையவன் என்று மட்டும் அறிவாளிகள் அறிந்து கொண்டார்கள். அவன் யாரென்று தெரியாததை யாவருக்கும் அவன் பெயரை கேட்கும் பொழுது நடுக்கத்தை உண்டாக்கிற்று. நமது துப்பறியும் சிங்கமாகிய கிருஷ்ணராவ் அவனை பிடிக்காமல் வேறு விஷயத்தில் பிரவேசிப்பதில்லை என்று கங்கணம் கட்டிக்கொண்டார். அது முதல் அவர் ரகசியத்திலேயே தமது முயற்சிகளை செய்து வந்தார். அவர் தமது புத்தி சாமர்த்தியத்தாலும் அனுபவ முதிர்ச்சியாலும் நேற்று மாலை 5 மணிக்கு முஷ்டிகரத்தை கண்டுபிடித்தார். இதுகாரும் போலீஸ்காரருக்கு கூட கொஞ்சமேனும் தெரியாத சைனாக்காரனுடைய பாதாள கிடங்குகளில் ஒன்றில் பதுங்கியிருந்த முஷ்டிகரத்தை தமது அருமையான உயிரை சன சமூகத்தின் நன்மைக்கும் நீதிக்கும் தத்தம் செய்ய துணிந்து போய் பிடித்து கைதும் செய்துவிட்டார். நெஞ்சு திடுக்கிடும் ஆச்சரியம். இந்த நகரில் இத்தகைய களவுகளையும் இரக்கமற்ற குரூரமான படு கொலைகளையும் செய்து திரண்டு பொருளை கொள்ளை கண்ட முஷ்டிகரம் என்ற கள்ளன் யார் யார் யார்? பிரசித்தி பெற்றவனும் மிக்க நாணயமான பெரிய மனிதன் என்று கருதப்பட்டவனும் தங்கராஜ் பிள்ளையிடம் சிநேகம் பாராட்டியவனும் அவர் புத்திரியாகிய இந்திராபாயை மனம் புரிய கருதியவனுமாகிய லாயர் பெரியசாமி பிள்ளை என்ற சண்டாளனை. நமது தினசரியில் விவரம் காண்க. அன்றைய தினம் நகரமெங்கும் இச்சங்கதி பெரும் கிளர்ச்சியை உண்டாக்கிவிட்டது. இரவு சுமார் 9 மணிக்கு முஷ்டிகரத்திற்கு விழிப்பு வந்ததோடு பூரண புத்தி சுயாதீனமும் வந்துவிட்டது. அவனுக்கு கனவென்றும் உண்மை என்றும் தெரியவில்லை. யாவும் பெரும் குழப்பமாக இருந்தது. கண்களை மூடிக்கொண்டு நிதானமாக சிந்தித்தான். கடைசியில் கிருஷ்ணராவ் தன் காரியாலயத்திற்கு வந்திருந்ததும் அங்கு நிகழ்ந்த சங்கதிகளும் தான் கடைசியில் அங்கிருந்து ஓடி வந்து சீனாக்காரனிடம் அடைக்கலம் புகுந்ததும் அவன் இறந்து போகும் மருந்தை அளித்ததும் பிறகு தான் செல்வம் இருக்கும் இடத்தை கேட்டதும் தான் சட்டையை காட்டியதும் யாவும் நினைவிற்கு வந்தது. உடனே தன் உள் சட்டையின் மார்பு பட்டையை தொட்டு பார்த்தான். அதில் வைத்திருந்த கடிதமில்லை. சரி, சீனாக்காரன் அதை எடுத்துக்கொண்டான். எடுத்துக்கொண்டவன் நம்மை எப்படி பிழைக்கும்படி விட்டான்? நாம் இப்பொழுது எங்கே இருக்கிறோம் என்று சிந்தித்தான். உடனே எதிரில் இருந்த ஆளை நோக்கி, நான் எங்கிருக்கிறேன், என்ன சங்கதி, நீ யார் என்றான்.
மருந்தின் மயக்கம் இன்னும் அடியோடு நீங்கவில்லையாதலால், இன்னும் தேகத்தில் பழைய வல்லமையும் சுறுசுறுப்பும் வரவில்லையாதலாலும், விலங்கும் கட்டப்பட்டிருப்பதும் அறையின் அமைப்பும் அவைகளை பற்றிய பூரண உணர்ச்சியும் இன்னும் உண்டாகவில்லை. ஆபத்தென்று மட்டும் பட்டுவிட்டது. அவன் எதிரில் இருந்த காவலன் முஷ்டிகரம், ஓ பெரியசாமி பிள்ளை என்ற சண்டாளனே, உன் கொலைப்பாதக நாடகம் முடிவிற்கு வந்துவிட்டது. உன் கடைசி நாடகமே கிருஷ்ணராவால் நடைபெற வேண்டும். ஏன், நீ பிரசித்தி பெற்ற லாயராயிற்றே, கையில் இருக்கும் விலங்கை பார்த்ததுமே நீ எங்கிருக்கிறாய் என்பது உனக்கு விளங்கவில்லையோ என்றான். இம்மொழிகளை கேட்டதும் முஷ்டிகரம் என்ற பெரியசாமி பிள்ளைக்கு பளிச்சென்று எல்லா சங்கதியும் விளங்கிவிட்டது. அடடா, கடைசியில் காதலில் நமக்கு போட்டியான கிருஷ்ணராவை நம்மை அழித்து விட்டான் என்று எண்ணியதும் அவன் மனதில் பல யோசனைகள் தோன்றின. சங்கு இதற்கு உளவாக இருந்தானா? நாம் அவனுடைய நிலவரையில் இருந்தோமே, எப்படி கிருஷ்ணராவ் நம்மை பிடித்து கொண்டான்? சங்கே நம் படத்தை அபகரித்துக் கொள்ள கருதி நமக்கு முறிப்பு மருந்து கொடுக்காமல் ஏமாற்றிவிட்டானே, பிறகு எப்படி நாம் உயிர் பெற்றிருக்கிறோம் என்று சிந்தித்தான். என்ன சிந்தித்தாலும் ஒன்றும் புலப்படவில்லை. தாம் சிறைப்பட்டிருப்போம் என்பது மட்டும் அவனுக்கு புரிந்தது. கடைசியில் துணிந்து எதிரில் இருப்பவனை நோக்கி, தயவு செய்து நான் எப்படி சிறையாக்கப்பட்டேன் என்பதை கூறுகிறாயே என்று கேட்டான். போலீஸ்காரன், உன்னை சீனாக்காரனுடைய வீட்டிலிருந்து கிருஷ்ணராவ் பிடித்து கொண்டு வந்து விட்டான். நாளைக்கு நியாயாதிபதியின் முன் எல்லா விவரங்களையும் அறிவாய் என்றான். முஷ்டிகரம், ஓஹோ, கிருஷ்ணராவ் நம்மை நீதி சபையில் நிறுத்தி தண்டனை செய்து நமக்கு அவமானத்தையும் தனக்கு கீர்த்தியும் தேட கருதியிருக்கிறான். மூடன் என்று கருதி புன்னகை புரிந்தான். ஏனெனில் நாம் நாளை வரையில் உயிரோடு இருந்தாலன்றோ நமது எதிரின் எண்ணம் நிறைவேறும் என்பது அவன் கருத்து. அக்கருத்தோடு பேசாமல் இருந்து உறங்குவன் போல பாசாங்கம் செய்து மெதுவாக தன்னிடம் இருக்கும் பாஷாணத்தால் தற்கொலை புரிந்து கொள்ள கருதி உள்சேபியில் மெதுவாக கரத்தை விட்டு பார்த்தான். அந்தோ புட்டி அங்கில்லை. அப்பொழுதுதான் அவனுக்கு பேரிடி விழுந்தது போல சகிக்க ஒண்ணாத வேதனை உண்டாகிவிட்டது. இதுகாரும் கடைசியில் கையில் இருப்பதாக தற்கொலை புரிந்து கொள்ள அப்பாஷாணம் இருக்கிறது என்று நம்பியிருந்தான். அதுவும் போய்விட்டது. அந்த சமயம் கிருஷ்ணராவ் மேல் அவனுக்கு உண்டான வெறுப்பும் கோபமும் சொல்ல முடியாதது. கடைசியில் பிரதம நீதிமன்றத்தில் விசாரணை நடக்கும் தினம் பிரத்யேக வண்டி தொடர்களில் பல ஊர்களில் இருந்து திரளாக ஜனங்கள் நகரில் வந்து கூடிவிட்டார்கள். நியாயஸ்தலத்திற்குள் செல்ல அனுமதி சீட்டு அளிக்கப்பட்டது. ஏராளமான போலீசார் நகர வீதிகளில் காவலுக்காக அமைக்கப்பட்டார்கள். சரியாக 10 மணிக்கு நியாயாதிபதிகள் சபையில் வந்து உட்கார்ந்தார்கள். அரை மணி நேரம் கழித்து வீதியிலுள்ள ஜனத்திரள்கள் பெரிய ஆரவாரம் உண்டாயிற்று. ஏனென்றில் சிறையாளரை கொண்டு வரும் ஒரு வண்டி வீதியின் கொடியில் வருகிறது. அதன் முன்பக்கம் சாரதியும் 2 ஆயுதம் தரித்த காவலரும் உட்கார்ந்திருந்தார்கள். பின்பக்கம் 2 காவலர்கள் நின்றிருந்தார்கள். அதை கண்டதும் ஜனங்கள் முஷ்டிகரம் கொண்டு வரப்படுகிறான் என்பதை அறிந்து கொண்டார்கள். அவன் யார் என்று அறிந்துள்ளோர், அவனை எப்பொழுதும் பார்க்காதவர்கள் யாவருமே இப்பொழுது அவனை காண மிக்க ஆவலோடு ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து தள்ளிக்கொண்டு முன்வரத் தொடங்கினார்கள். வண்டி நேராக நீதிமன்றத்தின் வாயில் முன் வந்து நின்றதுமே வண்டியின் இருபுறங்களிலும் இருந்தும் வாயிற்படியின் இருபுறங்கள் வரையில் வரிசையாக போலீசார் நிறுத்தப்பட்டார்கள். வண்டியின் கதவு திறக்கப்பட்டதும் உள்ளே இருந்து இருபுறங்களிலும் 2 காவலரோடு முஷ்டிகரம் வெளிப்பட்டான். அவர்களில் ஒருவன் நமது கிருஷ்ணராவ் என்று அறிந்ததும் ஜனங்கள் அவன் பேரை கூவினார்கள். முஷ்டிகரமாகப்பட்டு கொண்டான். இனி மீள முடியாது என்று தெரிந்துவிட்டபடியால் அவனோடு கூட இருந்தவர்களில் சிலரை பிடித்து அவனுக்கு விரோதமாக சாட்சி கூற செய்வது கிருஷ்ணராவுக்கு மிக்க சுலபமான வேலையாக இருந்தது. மேலும் அவன் கூட இருந்தவர்களில் பெரும்பாலோர் பயத்தினாலேயே அவனோடு சேர்ந்திருந்தார்கள் அன்றி அவன் மேல் அன்புடையவர்கள் ஒருவருமே இல்லை. பாங்கில் சேர்த்திருந்த பல்லவராயர், சவுகார் ஹீரோஜிராவ் இவர்களை கொன்ற பொழுது முஷ்டிகரத்திற்கு துணையாக இருந்த ஆட்களையும், தங்கராஜ பிள்ளையை கொல்ல மின்சார இயந்திரம் கொண்டு வந்து வேலை செய்த பொழுது கூட வந்திருந்தவனையும் சாட்சிகளாக தயார் செய்தான். இன்னும் அந்த சமயத்தில் முஷ்டிகரம் ஏறி வந்த வண்டியின் சாரதிகளையும் சாட்சியாக கொண்டு வந்தான். முஷ்டிகரம் லாயர் ஆனபடியால் சாமர்த்தியத்தோடு அசைக்க முடியாத சாட்சியங்களை கொண்டு ஒரு கொலையையேனும் ருசுப்படுத்திவிட வேண்டும் என்று கிருஷ்ணராவ் தனக்குள் தீர்மானித்தான். சாட்சிகளுக்கெல்லாம் நீங்கள் பயத்தினாலும் பலவந்தத்தாலுமே அவன் கூட சேர நேர்ந்தது என்று மட்டும் கூறுங்கள். நான் உங்களை எல்லாம் ராஜாங்கத்தின் பக்கம் சாட்சி வந்தவர்களாக ருசுப்படுத்தி யாவருக்கும் மன்னிப்பு கிடைக்கச் செய்கிறேன் என்று கூறினான். கிருஷ்ணராவ் தான் நேராக சம்பந்தப்பட்டிருப்பது தங்கராஜ பிள்ளையின் கொலை விஷயத்தில் ஆதலால் அதையே முதலில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளும்படி செய்தான். ஜெகதீசன் முதல் சாட்சியாக விசாரிக்கப்பட்டான். அவன் பாங்கில் சேர்ந்த செல்வந்தர்கள் 2 கொலை செய்யப்பட்டு பெரும் தொகைகள் களவாடப்பட்ட விஷயமும், ஒவ்வொன்றிலும் முஷ்டிகரமே செய்தவன் என்று குறிவைக்கப்பட்ட சீட்டுகள் ஒட்டப்பட்டிருந்த விஷயமும், நட்சத்திரம் என்ற பத்திரிகையில் பிரசுரம் செய்யப்பட்டிருந்ததையும், பத்திராதிபதர் அதை தனக்கு காட்டிய பாங்கியின் தலைவரான தங்கராஜ பிள்ளையிடம் சென்று அவற்றை பற்றி தகவல்களை அறிந்து வரும்படி தன்னை கேட்டுக்கொண்டதையும் கூறி, அதற்கு மேல் தான் சென்று தங்கராஜ பிள்ளையை கண்டு பேசியதும், அவர் ஒன்றும் கூற மாட்டேன் என்று மறுத்துவிட்டதும், பிறகு அவர் தமக்கு முஷ்டிகரத்தை பிடிக்க தக்க உளவு சிக்கியிருக்கிறது என்றும்
அதை உடனே கிழித்து எரித்து விடும்படி முஷ்டிகரம் 2 முறை எச்சரிக்கை செய்ததையாவும் லாயர் பெரியசாமி பிள்ளையிடம் கூறியதும், இப்பொழுது இவன் இக்கள்ளர் மிக்க துணிகரமானவன் என்று தெரிகிறது. எதை செய்யவும் அவன் அஞ்சமாட்டான். ஆகையால் அவன் எச்சரிக்கையின்படி நடந்து கொள்ளும் என்று கூறியதும், தங்கராஜ பிள்ளை அப்படி செய்ய மறுத்து, நாளைக்கு ஊர் முழுமையும் முஷ்டிகரம் யார் என்று தெரிந்துவிடும் என்ற பொழுது பெரியசாமி பிள்ளை மறுபடியும் எச்சரிக்கைப்படும்படி செய்யும்படி அவரை வேண்டிக் கொண்டதும் ஆகிய யாவற்றையும் கூறி கடைசியில் தான் நடந்தவற்றையெல்லாம் குறிப்பெழுதி வைத்துவிட்டு கிருஷ்ணாவிடம் சென்று நடந்த சங்கதியை கூறியதாகவும் விவரமாக கூறினான். நான் கூறிய யாவும் கிருஷ்ணராவ் மிக்க கவனமாக கேட்ட பின், அந்த உளவு அவருக்கு கிடைத்து எவ்வளவு காலம் ஆகியிருக்கும் என்று கேட்டார். நான் 4-5 மணி நேரமாகி இருக்கும் என்றேன். இதை கேட்டதும் கிருஷ்ணராவ் மிக்க கலவரமடைந்து, அப்படியாயின் ஐயோ தங்கராஜ பிள்ளை மணிந்தார் என்று கூறிக்கொண்டே சற்றென்று எழுந்து தன் மேற்சட்டையை மாட்டிக்கொண்டு தன் ஜேபியில் 2 பொருட்களை எடுத்து வைத்துக்கொண்டு புறப்பட்டு சீக்கிரம் என்று இந்திராபாயின் வீட்டிற்கு சென்று பார்த்தோம். அதன் பின் அங்கு நடந்த விஷயங்களை கிருஷ்ணராவ் நடத்தியவர் ஆதலால் அவரே அவற்றை சரியாக கூறக்கூடியவர் என்று முடித்தான். அதன் பின் கிருஷ்ணராவ் 2வது சாட்சியாக விசாரிக்கப்பட்டான். லாயர் பெரியசாமி பிள்ளையே முஷ்டிகரம் என்பதற்கு தான் கண்டுபிடித்த உளவுகளாகிய கடிதங்களை கொண்டு ருசுப்படுத்தினான். பிறகு முஷ்டிகரத்தின் முக்கிய லகிதனை கொண்டு சாட்சியத்தில் காட்டப்பட்ட கடிதங்கள் லகிதனால் அச்சடிக்கப்படவில்லை என்றும், தனது சொந்த கடிதங்களை எல்லாம் பெரியசாமி பிள்ளை தானே அச்சடித்துக் கொள்வது வழக்கம் என்றும், அவன் அப்போது திடீரென்று எங்கேனும் சென்று விடுவதும் பிறகு எப்போதோ வருவதும் வழக்கம் என்றும், இவை யாவும் லகிதர்களுக்கு மர்மமான விஷயங்களாக காணப்படுவது என்றும் ருசுப்படுத்திவிட்டு, தங்கராஜ பிள்ளை கொல்லப்பட்ட பொழுது முஷ்டிகரத்தின் கூட வந்த ஆளை சாட்சியாக கூண்டில் நிறுத்தினான். முஷ்டிகரம் என்ற இவரை எனக்கு 6 மாதமாக தெரியும். ஆனால் இவர் பெரியசாமி பிள்ளை என்ற உண்மை தங்கராஜ பிள்ளை கொல்லப்பட்ட தினம்தான் எனக்கு தெரியும் என்று அவன் கூறினான். அன்று காலை முஷ்டிகரம் என்னை அழைத்து ஒரு இடத்தை குறிப்பிட்டு, நீ வண்டியோடு இங்கின்னும் ஒரு மணி நேரத்திற்குள் வந்துரு என்றான். காரணம் பின்னால் தெரிந்தது. 1 வாரமாக தங்கராஜ பிள்ளை மேல் ஒரு ஆள் முஷ்டிகரத்தால் மூசல் வைக்கப்பட்டிருந்தான். அன்று மாலை அவன் முஷ்டிகரத்திடம் வந்து நொண்டிரங்கனும் இன்னொரு மனிதனும் தங்கராஜ பிள்ளையின் காரியாலயத்திற்கு சென்றார்கள் என்று கூறினான். முஷ்டிகரம் உடனே ஒரு கடிதம் எழுதி உரையில் போட்டு அவனிடம் கொடுத்து ரகசியமாக ஏதோ கூறிவிட்டு இன்னொரு துண்டு கடிதத்தில் என்னமோ எழுதி அதை மடித்து தன் ஜேபில் வைத்துக்கொண்டு பிறகு என்னிடம் மேற்கண்டவாறு கட்டளையிட்டான். 1/2 மணி நேரம் கழித்து மறுபடியும் வந்த பொழுது நான் வண்டி ஆயத்தம் செய்து வைத்திருந்தேன். முஷ்டிகரம் ஒரு மின்சார எந்திரத்தையும் கம்பிகளையும் சில ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு என்னையும் அழைத்துக்கொண்டு வண்டியில் ஏறி புறப்பட்டான். சாரதி எங்கள் கூட்டத்தை சேர்ந்தவனே. வண்டி தங்கராஜ பிள்ளை இருக்கும் வீதியின் கோடியில் சேர்ந்ததும் முஷ்டிகரம் என்னை வண்டியிலே இருக்கச் சொல்லி, நான் வந்த வேலை அவசியம் செய்ய வேண்டி நேரிட்டால் நீ கூட வர வேண்டும். வெகுவாக அப்படி நேராது. நான் முயன்றும் அது தடுக்கப்படாவிட்டால் யாராயினும் சரி செய்து தீர வேண்டியதே என்று கூறிவிட்டு சென்றான். நானும் சாரதியும் வண்டியிலேயே இருந்தோம். அங்கு கீழே எல்லா ஏற்பாடுகளும் செய்தான பின் முஷ்டிகரம் மாடி மேல் தங்கராஜ பிள்ளை இருக்கும் அறைக்கு சென்று 1/4 மணி நேரம் கழித்து திரும்பி வந்து கீழே இருந்த மின்சார எந்திரத்தை எடுக்க குனிந்தான். அந்த சமயம் நான் நிழலில் மறைந்திருந்தேன். அவன் குனிந்து எந்திரத்தை எடுத்த பொழுது அது அவனுடைய முகமூடியில் மாட்டிக்கொண்டதால் அது வெளியில் வந்துவிட்டது. அவன் அதை எடுப்பதற்குள் 2-3 வினாடிகள் சென்றது. அப்பொழுது அவன் மிரட்சியோடு 4 புறங்களிலும் திரும்பி பார்த்த பொழுது நான் முகத்தை நன்றாக பார்த்துவிட்டேன். கடவுளே, எனக்கு அந்த சமயம் உண்டான வியப்பும் திகிலும் சொல்ல முடியாதது. ஏன் திகிலெனில், நான் அவனுடைய உருவத்தை பார்த்து விட்டேன் என்று அவனுக்கு எல்லளவு சந்தேகம் உண்டாகிவிட்டாலும் கட்டாயம் என்னை கொண்டு விடுவான் என்று நான் நன்கு அறிவேன். ஆகையால் மிக்க கஷ்டத்தோடு என் முகத்தை மாறுதல் இன்றி செய்து கொண்டேன். பிறகு அவனும் நானும் அங்கிருந்து புறப்பட்டு வண்டியில் ஏறி போய்விட்டோம். அதன் பிறகு வண்டிக்காரன் சாட்சியாக விசாரிக்கப்பட்டான். அவன் கூறியது முன் சொன்ன சாட்சியத்திற்கு பொருத்தமாக இருந்தது. நியாயாதிபதி கிருஷ்ணராவையும் பிறகு விசாரிக்கப்பட்ட சாட்சிகளையும் குறுக்கு கேள்விகள் கேட்கிறாயா என்று குற்றவாளியாக பெரியசாமி பிள்ளை கேட்டார். பெரியசாமி பிள்ளை இதுவரையில் பிரசித்தி பெற்ற லாயராக இருந்தவன். அவன் கணம் பொருந்திய நீதிவான்களே, இப்பொழுது என் விவகாரத்தை நான் ஒரே முடிவாக கூறிவிடுகிறேன். நான் என் மனம் சென்றபடி என் புத்தி சாமர்த்தியம் அனைத்தும் உபயோகித்து திரண்ட செல்வம் எவ்வழியாக வேணும் சம்பாதிக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன். ஒவ்வொரு சமயத்திலும் நானே அதை செய்தேன் என்று தெரியும்படி என் குறியை வைத்துவிட்டு சென்றேன். ஜீவாதார நிதியில் சம்பந்தப்பட்ட பல்லவராயரையும் சவுக்கார் ஹீரோஜிராவையும் கொள்ளையடித்த பின் அந்த பாங்கி முதலாளியாக தங்கராஜ பிள்ளையின் புத்திரியை மனம் புரிந்து கொண்டு நிம்மதியாக காலத்தை கழிக்க கருதினேன். ஆனால் அவரிடம் நொண்டிரங்கன் என்னை பற்றி உளவுகளை எழுதி கொடுத்து விட்டான். நான் அவருக்கு செய்த எச்சரிக்கையை அவர் சட்டை செய்யாததால்
என்னை காப்பாற்றிக் கொள்ள அவரை ஒழிக்க வேண்டியது அவசியமாயிற்று. அதுவே என் கெட்ட காலத்திற்கு அஸ்திவாரமாகிவிட்டது. தங்கராஜ பிள்ளை பற்றிய விஷயத்தில் கிருஷ்ணராவ் பிரவேசித்து என்னை பிடித்தே தீர்வதென்று துவம்சம் கட்டிக்கொண்டான். நான் தங்கராஜ பிள்ளையின் புத்திரியாகிய இந்திராபாயை மனம் புரிய முயன்றதும் அவனால் கெட்டுவிட்டது. ஏனெனில் அப்பெண் கிருஷ்ணராவ் மேல் காதல் கொண்டாள். அந்த பிசாசிடம் என் சாமர்த்தியம் ஒன்றுமே பலிக்கவில்லை. கடைசியில் அவன் என்னை பிடித்து அழுத்தியே விட்டான். இப்பொழுது ருசுவான சங்கதிகள் யாவும் உண்மையே. அது மட்டுமல்ல, என் மேல் சாட்டப்பட்ட கொலை குற்றங்கள் அனைத்தும் உண்மையே. இவை அனைத்திற்கும் நானே காரணம் என்று கூறிவிட்டான். நியாயாதிபதிகள் என்ன தண்டனை விதிக்க வேண்டுமோ அதை விதித்து விடலாம் என்றும் கூறினான். அவன் வார்த்தைகளை கேட்ட நியாயாதிபதிகளும் சற்று நேரம் ஆலோசனை செய்த பின் பிரதம நியாயாதிபதி விஷயத்தை ஜூரர்களுக்கு எடுத்துக் கூறி அவர்கள் குற்றவாளியே என்று கூறியதும் முறைப்படி எல்லா விஷயங்களையும் எடுத்துக் கூறி குற்றவாளியின் மேல் கொலை குற்றம் சற்றும் சந்தேகமின்றி ருசுவாகிவிட்டதோடு உடனே எல்லாவற்றையும் மனதார அவனை ஒப்புக்கொண்டு விட்டதால் அவனுக்கு தண்டனை அப்பொழுதே விதிக்கப்பட்டது. முஷ்டிகரத்தின் சட்டையிலிருந்து கிருஷ்ணராவ் எடுத்துக்கொண்ட படத்தில் அந்த $70 லட்சம் வைக்கப்பட்டிருக்கும் இடம் குறிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினோம் அல்லவா? அதன்படி பெரியசாமி பிள்ளையின் காரியாலயத்தில் ஒரு ரகசிய இடத்தில் இருந்த அத்தொகையை கிருஷ்ணராவ் எடுத்து பாதி தர்மத்திற்கு அளித்துவிட்டு கால் பாகத்தை ஜெகதீசனுக்கும் மற்றும் கால் பாகத்தை இந்திராபாயின் வீட்டில் இருந்த உண்மையான வேலையாட்களுக்கும் அளித்து விட்டான். இந்திராபாய் கிருஷ்ணாவிடம் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டதோடு தன் காதலையும் வெளிப்படுத்திவிட்டாள். 2வது வாரம் கிருஷ்ணராவிற்கும் இந்திராபாய்க்கும் திருமணம் நடக்கப் போகிறது என்ற சங்கதி ஊரெங்கும் தெரிந்ததும் எங்கும் ஆனந்தம் பொங்கியது. கல்யாணம் மிக்க சிறப்பாக நடந்தது. தம்பதிகளுக்கு வந்த பரிசுகள் அளவிடத்தக்கவையல்ல. ஜெகதீசன் என்றும் அக்குடும்பத்திற்கு மிக்க அருமையான நண்பனாகவே இருந்தான். சங்கு அது முதல் தன் துஷ்ட காரியங்களை விட்டுவிட்டு கிருஷ்ணராவிற்கு நண்பனாகவே இருந்தான். நிறைந்தது.